Hello students, welcome to our YouTube channel Easy Maths. So இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா 11th mathematics exercise 2.3 ல last sum, that is 10th sum. A and B are working on a similar jobs but their annual salary differs by more than 6,000. If B earns 27,000 per month, then what are the possibilities of A's salary per month? ஏவும் பியும் ஒரே ஜாப் தான் வேலை பண்றாங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சேலரி டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 6,000 மோர் தென் 6,000 சொல்லிட்டாங்க. பி வந்து 27,000 வாங்குறாப்ல. அப்ப ஏ வந்து எவ்வளவு சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஸோ ரெண்டோருக்கு சேலரி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 6,000. ஸோ ஏ மைனஸ் பி. ஏன் நான் டிஃபரன்ஸ் போடுறேன்? சப்போஸ் ஏ அதிகமா இருக்கலாம் இல்ல பி கம்மியா இருக்கணும். பி வந்து நம்ம 27,000 சொல்லிட்டாங்க. ஏ கம்மியா வந்துட்டு நெகட்டிவ்ல வரும்ல. ஸோ அது வந்து நெகட்டிவ் வரக்கூடாதுன்றனால நம்ம என்ன பண்ணேன், மாடுலஸ் போறேன். மாடுலஸ் கிரேட்டர் தேன் 6,000. ஏன்னா மோர் தென் 6,000னால நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 6,000. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த 2.2 எக்ஸைஸ் 2 ப்ராப்பர்ட்டி தான். மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் மைனஸ் ஆர் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் போடலாம். ஸோ இங்க ஆறுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 6,000. அப்போ மைனஸ் 6,000 லெஸ் தேன் ஏ மைனஸ் 27,000 லெஸ் தேன் 6,000. ஸோ நம்மளுக்கு இந்த 27,000 காலி பண்ணணும். ஸோ மைனஸ் இருக்குன்னா எல்லா பக்கமும் பிளஸ் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் 27,000 இங்கேயும் பிளஸ் 20,000 இங்கேயும் போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டு எனக்கு ரிமைனிங் உள்ளது வரும். ரிமைனிங் என்ன வரும்? 27,000 6,000 போச்சுன்னா 21,000. இங்க ஏ மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 27,000 6,000 ஆட் பண்ணேன் அப்படின்னா 33,000 இருக்கு. அப்ப ஏவோட மந்த்லி சேலரி எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 21 இஸ் லெஸ் தேன் 21,000. 21,000 கம்மியா இருக்கலாம் ஆர் மோர் தேன் 33,000. 33,000 கம்மியா இருக்கலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.